ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டி அண்ட் ஆல் நியூ நிசான் மேக்னைட் இக்னைட் யோர் கரிஸ்மா. ஸோ இது வரைக்கும் நம்ம ஷோவில் நிறைய டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இப்போ லீக் 2ல இருக்கும் சூப்பர் ஃபேமிலியில். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிச்ச 2 டீம் உள்ள மோத போகுது. ஸோ லீக் 2ல என்னப்பா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு நாக் அவுட் ரவுண்ட். ஸோ வர டீமில் ஏதாவது ஒரு டீம் லைட்டாக கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு, அட போப்பா அப்படின்ற மாதிரி ஆடிடுச்சு அப்படின்னா தோத்தவங்க அப்படியே செட்டை விட்டு வெளியே போய் வீட்டுக்கு போயிடுவாங்க. சரியா? ஸோ இது வரைக்கும் எந்தெந்த டீம்லாம் ஜெயிச்சிருக்காங்க, யார் யார் எந்தெந்த ஸ்டேஜில் இருக்காங்கன்றதை இப்போ உங்களுக்காக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வரப்போற டீம் கலர்ஃபுல்லான பியூட்டிஃபுல்லான டீம் தான் வரப்போறாங்க. நல்ல கைத்தோட லெட்ஸ் வெல்கம் டீம் ராஜா மகன். வணக்கம், வெல்கம் டீம் ராஜா மகள். ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் மீட் பண்றது. நம்ம சூப்பர் ஃபேமிலியில எல்லா எபிசோட்லயும் ஒரு விஷயம் கண்டிப்பா கேரி ஆகும். அது என்னன்னா, வர்ற டீம்ல எல்லாரும் ஒரு கண்ணாடி யாருன்னா ஒருத்தர் போட்டுன்னு வருவாங்க. தனியா ஹைலைட்டா தெரியும். இல்ல வந்து நார்மலா தான் இருக்கு. இன்னைக்கு ஹைலைட் வந்து நம்ம டார்லிங் கண்ணாடி தான். ஃபர்ஸ்ட் எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்? ஜெயிச்சுட்டு உள்ள வந்திருக்கீங்க, செமிஃபைனலுக்கு உள்ள போக போறீங்கன்ற நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஹலோ, ஹாய். ஹாய். நீங்க என்ன எந்த ஸ்டாண்டர்ட்? காலேஜ். காலேஜ். 12th. காலேஜ். காலேஜ். காலேஜ் திருப்பி தொடர்ந்து நாங்க போறது இல்லையா? ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டு இருக்கு. இன்னும் ஆன்லைன் தான் போகுது. இப்படியே இருந்தா நல்லா இருக்குமா? இல்ல காலேஜ் போகணும். கொரோனா பயம்லாம் போயிடுச்சு. போயிருச்சு. சரி, நீங்க ஷோல உங்களோட தனித்திறமைகள் என்னலாம் பார்க்க போறோம் கொஞ்ச நேரத்துல. ஓகேவா? சூப்பர், தேங்க்யூ சார். நீங்க சொல்லுங்க விஜய். நைஸ் Dress. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சைஸ் உங்களுக்கு பார்த்தா இதெல்லாம் கைட்டு நல்ல வரி குதிரை மாதிரி இருக்கீங்க. வரி வரியா அழகா பேசுறீங்க. வரி குதிரை மாதிரி. தேங்க்யூ சார். இந்த டீமே இப்படிதான் ஃபுல்லா பஞ்சா இருக்கும். இந்த சைடு புலி ஒரு கவுண்டர் போடுவோம், அந்த சைடு ஒரு வரி குதிரைன்னுவார். நான் வரும்போதே சொன்னேன் கலர்ஃபுல்லான ஜாலியான டீம்னு. சார் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை தான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்காரு. இன்னைக்கு ஷோ முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஸோ உங்கள் டீம் அங்கே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வேற லெவலில் மாஸ் பண்ணுறோம், கலகுறோம். கண்ணாடியே நீங்கள் கைட்டே கூடாது 2 பேரும். ஓகே? ஸோ இந்த டீம் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, வளர்ந்த குழந்தைகள். எல்லாமே பார்க்க வயசு 40 மூளை 20 அப்படின்ற மாதிரி பார்க்கறதுக்கு அவ்வளோ கெத்தாக இருப்பாங்க. பை தாட்ஸ் யோசிச்சு பார்த்தாச்சா எவ்வளோ யங் பை ஹார்ட் அப்படின்ற ஃபீல் தான் இருப்பாங்க. ஸோ வர்ற ஒருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் யூனிக்லி டேலண்டட். ஸோ நல்ல கைத்தறோட லெட்ஸ் வெல்கம் டீம் பூவே பூச்சுடவா. ஐயோ, ஒரு சட்டை, ஒரு பல்பம், ஒரு பேண்ட், ஒரு பேனா, ஒரு சட்டை, ஒரு பல்பம், ஒரு பேண்ட், ஒரு பேனா. கட்டி நீயா மயிரகுட்டி சிரிச்சா சொந்த தங்கண்டி. எட்டனா இருந்தா 8 செம்பாட்டு கேக்கும். ஐயோ அம்மா. மனசு மாத்தி சுடு சுடையத்தி புதுசா என்ன தந்தடா. ஒயிட்டா இருக்கிற, லைட்டா சிரிக்கிற, வெயிட்டா இருக்கிற, இடுப்புல மடிக்கிற. ஜீனை பாக்குற, சலுமை தூக்குற, கையை சீண்டுற, ஆசையை தூண்டுற. கட்டி நீயா மயிரகுட்டி சிரிச்சா சொந்த தங்கண்டி. மனசு மாத்தி. ஸோ ஒவ்வொரு டீம்லேயும் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. அதில் ரொம்ப பிடிச்சவர் இந்த டீமில் யாருன்னா என்னோட டான்ஸ் மாஸ்டர். ஸோ லாஸ்ட் டைம் வந்தப்பையும் புதுசாக எனக்கு ஸ்டெப் சொல்லி கொடுத்தேன் எங்களோட அன்பு சிபிராஜ். நீ பேரை மாத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சா எங்கள் எடிட்டர் இவர் ஆனதை நீங்கள் கட் பண்ணி ஸ்லோ மோஷனில் போட்டு காட்டுங்க. அந்த அளவுக்கு தத்ரூபமாக இருக்கும். தேங்க்யூ டீம். ஃபர்ஸ்ட் வந்ததற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.
குட் கேர்ள், ஐ ஆம் த குட் கேர்ள் ஹியர். அதே மாதிரி நிப்பீங்களே எப்பயுமே. How are you? என்ன போயிட்டு இருக்கு? இது வரைக்கும் போச்சு, உங்க ஷோக்கு வந்துட்டல அப்படி இருக்கே. சூப்பரா போகும். ஓகே, அவுட்ஃபிட் வேற லெவல்ல இருக்கு. டைரக்டா அப்படியே ஃபாரின்ல இருந்து வந்திருக்க மாதிரி. ஆக்சுவலா நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். ரியலி? யா ரியலி. உனக்காகவே போட்டதெல்லாம் பாரு. ஐயோ எனக்கு வெக்க வருது. நான் வளர்ந்த குழந்தைன்னு சொன்னது ஃபர்ஸ்ட் இவங்கள தான். ஓகே, நீங்க தமிழ் தானே? தமிழ் தான். ஓகே, எந்த ஏரியா? சென்னை பொண்ணு தான், பக்கா சென்னை பொண்ணு. அப்ப வாய்ஸ் இப்படி இருக்கோ, வேற ஊர் மாதிரி பேசுறீங்களே. உங்களை பார்த்தா பயப்படுறாங்க போல இருக்கு. சரி, ஓகே சிபிராஜி, ஸோ உங்க செட்ல என்ன ஹாப்பனிங்கா நடந்துட்டு இருக்கு? 1000 எபிசோட் தொட போகுது ஆல்மோஸ்ட். Super. ஸோ அதுவே பெரிய சாதனை நினைக்கிறேன். கண்டிப்பா ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு டீம் அதை ரீச் பண்ணிட்டாங்க நம்ம ஃபேமிலிலேயே. ஸோ அடுத்து நீங்களும் தொடரணும் அப்படின்றது எங்களோட ஆசை. பிரதர் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எந்த ஏரியா? சொக்கார்பேட்? தமிழ் 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 எல்லாரும் கேட்குற ஒரே இல்ல, எல்லாமே பல பலன்னு பாலிஷான டைல்ஸ் மாதிரி இருக்கீங்க. ஸோ பிரியாத வரமென்னமோட ஹீரோ நீங்க, இதுல வில்லனா இருக்கீங்க. எல்லாமே செட் ஆகுது உங்களுக்கு, பண்ணிடுறீங்களே. சும்மா எல்லாமே ட்ரை பண்ணலாம் தான். ஓகே, கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீங்க போலாங்க. தேங்க்யூ. இந்த ஈவெண்ட்டுக்கு, இந்த ஷோக்கு கேப்டன் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க அவங்க தான். ஒவ்வொரு வாரமும் என்ன கெட்டப்ல வராங்க, இன்னைக்கு என்ன வாய்ஸ் பேச போறாங்க, கெட்டப்புக்கும் வாய்ஸ்க்கும் சிங்க் இருக்கா இல்லையா, இந்த ஷோல காமெடி எங்க இருக்கு, இப்படி தேடிட்டே இருக்கும்போது 2 ஹவர் ஓடிடும். அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட் கொடுக்கக்கூடிய 2 பேர். புரிய ஹேண்ட்ஸ் டுகெதர், லெட்ஸ் வெல்கம் आवर கேப்டன். வணக்கம். யாரையா நீங்க? நீங்க சிக்க கூடாது, யாரு வாங்க போட்டுவாங்க. நான் எட்ட துப்புல பதில் சொல்ல வந்தேன். என்ன கெட்ட பையா இது? பார்த்தா தெரியல, ஆ? நாயகன். அவன் பாரு, நாய் பிடிக்கிற வண்டி ஓட்டுற மாதிரி இரண்டான். நீ நாயகன்ற. இந்த எச்சை எங்க துப்புறதுன்னு யோசிச்சேன். ஆனா நீ சொன்ன காமெடி மூஞ்சில துப்பிட்டுமா? வேணாயா, எனக்கும் டைம் வரும். ஏன்னா 2 ஹவர் நீங்க காமெடி பண்ண போறீங்க. நான் துப்பினே இருக்கணும் அதுக்கப்புறம். மனசுல வச்சு பேசுங்க. தாராவில ஒரு பிரச்சனைன்னு சொன்னாங்க. எங்க வந்துச்சு? கட்டிடுங்க. வேட்டியா வந்துச்சு. அவங்க இருக்கா வேட்டி அவரத மட்டும் கரெக்டா பாரு. இந்த தாராவில ஒரு பிரச்சனைன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் என் மக்களை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன். ஆனா இந்த வயசுல நீங்க ரவுடி சுத்துல இறங்குறது கொஞ்சம் தப்பு இல்லையா? உனக்கு என்ன, நீ ஆங்கர் ஆயிட்ட, பெரிய டைலாக் பேசணும்னு அவசியம் இல்லை. வர டீம், இந்த டீம், அந்த டீம் சொன்னா போதும். ஆனா நாங்க அப்படி இல்லை. ஒரு எபிசோட் இருந்தாலும் எந்த கட்ட போறதுன்னு நாய் போறாத பாடு போட்டு யோசிக்கணும். ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. கேட்டீங்க நாயகன் கெட்டப்புக்கு வாயில பீடா கேட்டா பெயிண்ட் எடுத்து ஊட்டு அதை துப்புறதா இல்ல மிழுங்குறதான்னு தெரியாம நானும் இந்த மாடுலேஷன் வரணும்னு பேசிட்டு இருக்கேன், தெரியுமா? கடைசி வரைக்கும் இதே மாதிரி தான் போதா ஐயா? நிறுத்தவே மாட்டீங்களா? அவங்கள நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். யார? எவ்வளவு காமெடி பண்ணாலும் நம்ம காமெடி பண்ண அந்த பெரிய டயலாக கட் பண்ணிட்டு கண்டெஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் போடுறாங்க பா. அந்த எடிட்ட டீம் அவங்க நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். ஏன்டா மூஞ்சி அப்படி வச்சிருக்க? ஷூட்டிங் டேட் இன்னைக்கா நாளைக்கான்னு சொல்லாம எங்களையும் கண்டெஸ்டன்டையும் அழக வைக்கிறாங்க பா. அந்த டைரக்டர் டீம் அவங்க நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். அப்படி அவ்வளவு கஷ்டப்பட்டு பேசினாலும் அதுல ஒரு காமெடி இல்லைன்னு சொல்றாப்பா. இவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். யா, போன வாரம் உங்க பேமெண்ட்டை ஃபினான்ஸ் டீம் நிறுத்த சொன்னாங்க, தெரியுமா தெரியாதா? வாய்ஸ் வரமாட்டேது, கெட்ட வரமாட்டேது. 2 ரவுண்டுக்கு அப்புறம் அப்படியே உட்காந்து தூங்க ஆரம்பிச்சுறாங்க. அவங்க எதுக்கு பேமெண்ட் கேட்டாங்க தெரியுமா? நிஜமாவே பேமெண்ட் அப்படிதான் கொடுவாங்க. என்னடா கரடி கப்பூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட். என்ன நடந்தாலும் என் தாராவி மக்கள் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஓ, நீங்க என்னங்க தாராவின்றீங்க?
அதை காப்பாத்துறதுக்கு ஆல்ரெடி ஒரு சேட்டி உள்ள என்ட்ரி கொடுத்துருக்காரு. நான் தான் காப்பாத்துவேன், தாராவி என்னோட நின்றாரு. யாரு அந்த செட்டு வர சொல்லியா? சேட் சேட் எங்க இருக்கீங்க? சாமி சரணம், சாமி சரணம். ஐயா எத்தனை நல்லா இருந்தா? அவன பாயசம் வாங்கினீங்களா? 18 படி ஏறினீங்களா? சின்ன பாதையா பெரிய பாதையா? நேந்திர சிப்ஸ் எங்கய்யா? சாமி இல்ல மாலை போட்டுக்கிறீங்களா நினைச்சோம். காலா செட்ரா. ஐயா வாங்க இந்த செட் வாங்க பேசிட்டு 2000 ஐயா வாங்க. ஐயா நீங்க எங்க இருந்து நிறுத்துடா. சேட்டுனாலே இது நாட்டாம நிறுத்துக்கடா. ஒரு சேட்டுன்னு சொன்னாலே உடனே மோதிரத்தை கொடுத்து அடகு வைக்க வேண்டியதா? இது காலா கில்லா. வாயில வரணும் நல்லா. ஐயா நீங்க ஃபுல் கருப்புல வந்திருக்கீங்க, அவர் ஃபுல் வெள்ளையஞ்சொலியமா இருக்காரு. என்ன காரணம் இந்த டிஃபரன்ஸ்க்கு? கருப்பு கருப்பு தான் ஒளிப்போட வண்ணம். ஆமா உப்பு வெள்ளையோட வண்ணம். உப்பு வெள்ளையோட வண்ணமா? ஓ இது மாதிரி ஒரே ஒரு லைன் தான் உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. எழுதி கொடுத்த உப்போட ஒரு வண்ணம். லைனையும் ஏய், உப்போட வண்ணம் வெள்ளைன்னு. வெள்ளை உப்போட வண்ணம். சரி இப்போ நீங்க பார்த்ததெல்லாம் மறந்துருங்க. நான் முதல்ல இருந்து கேக்குறேன். ஐயா நீங்க ஃபுல்லா கருப்புல வந்திருக்கீங்க, அவர் ஃபுல்லா வெள்ளையும் சொல்லியமா வந்திருக்காரு. என்ன ஐயா கருப்பு டெஃபினெட்லி ஊட்டியே. இப்போ டெஃபினெட்லி விட்டாங்க. டேக் 43 நீங்க ஃபுல் கருப்பு வந்திருக்கீங்க, அவர் ஃபுல் வெள்ளையா வந்திருக்காரு. இதுக்கு என்ன காரணம்? கருப்பு டெஃபினெட்லி இந்த வாட்டி விட்டுயா. டெஃபினெட்லி விட அந்த வெள்ளையோட. டேக் 53 ஐயா நீங்க ஃபுல் கருப்புல வந்திருக்கீங்களே, அவர் ஃபுல் வெள்ளையா வந்திருக்காரு. என்னையா காரணம்? டெஃபினெட்லி கருப்பு உழைப்போட வண்ணம். ஆமா வெள்ளை உப்போட வண்ணம். ஏய் எதுக்கு வந்து அதை மட்டும் பேசியா? இது காலா கீழாடா. அதுக்கு முன்னாடி இது காலா கையாடா. இவ்வளவு பெருசா இருக்கு. கீழே உங்ககிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை. நான் என் மக்கள்கிட்ட போறேன். என் மக்கள்கிட்ட போய் பேசுறேன். யார் உங்க மக்கள்? நான் போறேன். காலா அங்க என்ன பண்ற? ஐயா அது உங்க பொண்ணு ஐயா. நான் தான் அவங்களா? ஐயோ லுங்கி கட்டுறாரா? இவர் காலா. யோ காலா ஏ காலா கண்ணாடியை கைட்டு அந்த பொண்ணு போயிருச்சு, வேற யாரையும் பாத்துக்கிறேன். ஓ காலா எதுக்கு அவங்க கிட்ட போய் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க? இவங்க கிட்ட நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். கையில் வேற பச்சை வேற குத்தி இருக்கேன். காட்டுங்க. இங்க பாருங்க, இங்க பாரு. யோ காட்டியா? சரிண்ணா. ஏண்டா சபீனா. சரினாவுக்கு சபீனான்னு எழுது. ஐயோ சபீனா வாசிக்கு போட்டாடா. டேய் மாத்தணும், எல்லாத்தையும் மாத்தணும், எல்லாத்தையும் முதல்ல உங்க சோழ நம்ம மாத்தணும். திருமணம் நாயக்கர இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன்னா இந்த சொல்லுங்க தாராவி காலா. மக்களை நம்ம காப்பாத்தணும். யார? தாராவி மக்களை தாராவி காப்பாத்தணும். மக்களை காப்பாத்தணும். இந்த மக்களை காப்பாத்தணும். நான் நல்லா செய்ய போறேன். இல்ல நான் என்ன செய்ய போறேன்? இவங்களெல்லாம் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் காப்பாத்தணும். இப்படி வாங்க, ரெண்டு பேரும் புரியுங்க. ஐயா தேங்க்ஸ் ஐயா. ஸோ ரெண்டு கேப்டன்ஸும் வந்தாச்சு, ரெண்டு டீமும் பயங்கரமாக ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கேப்டன்ஸ் என்னென்ன பண்ண போகிறாங்க, இந்த டீம் எப்படி வழி நடத்த போகிறாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ டீம் மெம்பர்ஸ் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட்ஸ் கோன் பி நாக் அவுட். ஸோ சப்போஸ் மிஸ் ஆயிடுச்சு, தோத்துறீங்க அப்படின்னா அப்படியே பேக் பண்ணி வீட்டுக்கு கிளம்பி போயிட வேண்டியதான், திருப்பி நம்ம வெயிட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த ஜி சூப்பர் ஃபேமிலியில் செமிஃபைனலில் நீங்கள் போனோன்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் ஜெயிச்சே ஆகணும். ரெடி? ஜி சூப்பர் ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரவுண்டோட பேர் மினிட்ல கண்டுபிடி மிஸ் ஆனா ஜூஸ் குடி.
உங்களுக்காக வச்சிருக்கிற ஜூஸ் ஒவ்வொன்றும் அவ்வளோ பிரத்யேகமான முறையில் ஒவ்வொரு மூலிகைகளால் தயாரிக்கப்பட்டது. சரியா? அருகம்புல் இருக்கும், இந்த சைடு திரும்பி பார்த்தீங்கன்னா நிலவேம்பு இருக்கும். எல்லா விதமான விஷயங்களும் ஹெல்த்துக்கு பார்த்துக்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் வச்சிருப்போம். ஸோ சிம்பிளான விஷயம் தான். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டீமுக்கும் 60 செகண்ட்ஸ் ஒவ்வொரு கார்டுக்கும் கொடுப்போம். இதில் படத்தோட பேர் இருக்கலாம், ஒரு பாடல் இருக்கலாம். அதை நீங்கள் வந்து வரைஞ்சு காமிச்சு உங்கள் டீம் மெம்பர்ஸை என்னன்னு கண்டுபிடிக்க வைக்கணும். ஸோ உங்கள் சைட்லேருந்து யார் வரப்போறா வரையறதுக்கு? ரேஷ்மா தான் ஹீரோயின். ரேஷ்மா சூப்பரா வருவேன் ரேஷ்மா. ஓகே, இந்த சைடு யார் வர போறீங்க? தாய் தாய் அருமை. டீம்ல இருந்து சாய் வருது. சார் சாய் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ண போறோம். நீங்க வந்துருங்க. Three, two, one, your time starts now. கரெக்டா வரி. ஆனா நானும் ஜூஸ் குடிக்கணும். இது செம்ம ஈஸியான உங்களுக்கு. நீங்க கெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க சார் கண்ணெல்லாம் ஃபைனல் பண்ணாத. ஏன் இப்படி பாக்குறாரு? நீ ஹெல்ப் பண்ணாதீங்க. ஏய் ஸ்னேக் பாபு. சூப்பர். 30 செகண்ட்ஸ் more. பாம்பு. கண்டுபிடிச்சேன். ஒரு சமோசாவை பாம்பு திருட வருது. சிவா காதல். சிவா காதல். மனசுல சக்தி. நீயே டக்குன்னு சொல்லிடு என்ன வரைஞ்சிருக்கீங்க? யாருக்குமே புரியல இந்தியாலயே. ஹலோ, இது வந்து ஸ்னேக். சரியா? இது வந்து ஸ்னேக். எனக்கு வந்து சிவன் வந்து வரைய தெரியாது, அதனால ஒரு உருவம் போட்டு சிவனாது. இரு சிவன் கொண்ட. ஐயா கொண்டை கொண்டை இங்கே வரைஞ்சிருக்க பாருங்க. கொண்டை. இது சிவன் கொண்ட. இது வந்து அன்பு. அன்பு. இது அன்பு. அதனால இது வந்து சிவம். அன்பே சிவம். அன்பே சிவமா? அன்பே சிவம். ஓய் அன்பே சிவமா இது. ஏன் படத்தை அப்படி வரைஞ்சிருக்க? உன் படத்தை கரெக்டா வரைஞ்சிருக்காங்க. சொல்லுங்க பாரு. ஏய் அந்த பொண்ணு போய் வேற யாரனா வரைய விடுங்கடா. இப்போ நீங்க என்ன பண்றீங்க? எல்லாரும் ஒரு கிளாஸ், ஒரே கலர், சேம் கலர் கிளாஸ் எடுக்கணும். 3, 2, 1 சொன்னதுக்கு அப்புறம் சியர்ஸ் சொல்லிட்டு குடிக்கிறீங்க. ஓகே? இந்த கிளாஸ் பா. இதான் கொஞ்சம் நம்ம ஐட்டம் மாதிரி இருக்குனே. ஆஹா, ஏன் நம்ம எண்ணி சேர்த்துட்ட? 3 குடி கல்பாடி கல்பாடி ஒரே சிப்பு. அவ்வளவுதான் வேற லெவல். தெரியுதா? வாந்தி வருதா? ஏய் சாய் இப்போ தெரியுதா இந்த ஜூஸ் குடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு? போயா. நீ போயா. இன்னைக்கு ஷோ ஃபுல்லா 2 கேப்டன்ஸும் நிறைய பேசுவாங்க. ஏன்னா நான் ஒரு பாயிண்ட் ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்கேன், கம்மியா பேசுறீங்களா ஃபினான்ஸ் டீம் உங்களுக்கு நோட் பண்றாங்கன்னு. ஸோ அதனால இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லா பேசிட்டே இருப்பாங்க, கவுண்டர் வந்துட்டே இருக்கும். இந்த சைடு ரெடி டீம். யார் வர போறா? ரேஷ்மா தானே? ரெடி? ரேஷ்மா. ரேஷ்மா. 3, 2, 1, your time starts now. எல்லாம் பண்றியே. ரேஷ்மா, படம் திரும்பிக்கோ. கத்தி. 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 இருமா. கத்தி சண்டை. ஏய் காலா. என்னென்னமோ பண்றாங்க.
ஒண்ணு சொல்றனால கேட்டுக்கடா. இது வரைக்கும் அவன் கரெக்டா ஒரு பதில் கூட சொன்னதே இல்லடா. எனக்கு தெரியும். பதில் சொல்லிருக்கான பாத்துக்கலாம். ஒழுங்கா வளர்ந்துருக்கலாம்ல தாய். இதோட எப்படி வரையறது? உனக்கு வாய் மட்டும் பெருசாக பாருங்க. கத்தி தெரிஞ்சது எப்படி சண்டைன்னு தெரிஞ்சது அது யாருக்குமே தெரியல, எல்லாம் முடிச்சுட்டு இருந்தானுங்க. இப்போ 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் ரொம்ப பக்கத்துல இருந்தாங்கன்னா அது காதல். பிரச்சோதம். 2 பேரும் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்காங்கன்னா அது பிரிவு. பயானகம். இப்போ அதே 2 பேரும் இந்த கையை இப்படி முறுக்கிட்டு இருக்காங்க. இன்ட்டு அப்படின்னா என்ன? சண்டை. அதான் சாத்வீகம். அது சாத்விகம். சூப்பர் ஐயா. ஐயா நீங்க கரெக்டா கண்டுபிடிச்ச விட்டு அங்க ஒண்ணு பண்ணீங்களா? அது என்னது? அது வந்து பிரச்சோதகம். ஒவ்வொரு தடவையும் கரெக்டான ஆன்சர் வந்தா இங்க சாத்விகம், அங்க பிரச்சோதகம். சூப்பர் ஐயா, தேங்க்யூ ஸோ மச் ஐயா. நல்ல கேப்டன் கொடுக்குறேன்மா. லைஃப் ஓகோன்னு இருக்கும், பத்திரமா நில்லாங்க போயிடுச்சு. ராஜா மகள் டீமுக்கு இப்ப நாங்க ஒரு நல்லது பண்ணா நினைக்கிறோம். தாயை தவிர வேற யாரும் வந்து வரையணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். புரியுறியா? இல்லாட்டி புளிய வச்சு ட்ரை பண்ணுங்க. 3, 2, 1, your time starts now. அவன் மூஞ்ச பார்த்து வரீங்க. இங்க பாருங்க புலி. என்னடா அது? சைனா ஃபிளாகா? புலி புரியல மாதிரி வரைய புலி. நம்ம சொல்லாதீங்க. 1, 2, 3, 4. இப்பவே கண்ண கட்டுது. கேப்டன் யோசிங்க. கல்லா? ஒரு கல் ஒரு கண்ணாடி. ஒரு கல் ஒரு கண்ணாடி. ஒரு கல் ஒரு கண்ணாடி. யார் அது? Thank you so much. Thank you. இப்பலாம் புலி. நாயகரே. இவனா புலி. நெக்ஸ்ட் ரேஷ்மா. இந்த ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் ஐடியா எல்லாம் காலத்துக்கு. 3, 2, 1, your time starts now. பொங்கல். பொங்கல். போக்கிரி பொங்கலா? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையோ அவர் ஜாலியா இருக்கு. இது எப்படி கண்டுபிடிச்சீங்க? பொங்கலுக்கு முன்னாடி ஏதாவது ஐயோ, இருக்கும் இல்லையா? அறிவு. போக்கிரி பொங்கல் அதான் செஞ்சு கேக்குறேன். பார்த்தா பொங்கல்னா அதுல இருந்து படம் பேர் யோசிப்பாங்க, பாட்டு யோசிப்பாங்க. டக்குன்னு போக்கிரி பொங்கல் எப்படின்னு கேக்குறேன். உனக்கு எப்படி இவ்வளவு அறிவுன்றது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆச்சரியம். ராஜா பக்கத்துல இருக்கும்போது போக்கிரி பொங்கல் வருண்டா. இல்ல பிரச்சோதகமும் வருதேடா. பாத்தேடா. அது அப்படியே வருண்டா. இங்க பாரு விஜய். அது வரும். ஜெயிக்கிறது கூட எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா ஒருத்தரையும் அவன் போய் கட்டி பிடிக்கிறான் அந்த பொண்ணை. அது வான்னு சொல்லு. அவன் மூஞ்சிலே ஒரு அப்பா பாருங்க. நான் கட்டி பிடிக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்குன்னா நான் கட்டி பிடிப்பேன்டா. சொல்லுமா? கட்டி பிடிப்பேன்டா. எங்க தாத்தா. நீ மட்டும் என்னடா கட்டி பிடிக்கிறது? நானும் கட்டி பிடிப்பேன்டா. எங்கடா சாய்? அந்த டீம்ல அவன் பண்றான், இந்த டீம்ல நான் பண்ண கூடாதா? பாறா. பெரியப்பா. இப்ப பாரு, நான் சும்மா ஸ்டைலா வேற மாதிரி கட்டி பிடிப்பேன்டா. என்னடா போயிடுச்சு? நீ மட்டும் தான் பண்ணுவியா? இங்க வா. அது போனா இது இருக்கடா. இப்ப பாரு, சும்மா ஸ்டைலா கெத்தா கட்டி பிடிப்பேன்டா. இங்க வா. என் டீம் பார். இங்க வா. எப்படி இருக்கு? இது ஷோ மாதிரி தெரியலையா? என்னடா லாரி டயர்ல காத்திருக்க மாதிரி மனுஷனா நீ? கலாசேட், நீங்க தாராவில எதையும் காப்பாத்துற மாதிரி தெரியல. உங்க வீட்டுக்கு போறப்ப உங்க மனைவி கிட்ட இருந்து உங்களை காப்பாத்தீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க குதூகலமா இருக்கீங்க. ப்ளீஸ் மெயின்டைன் சோஷியல் டிஸ்டன்ஸ். ஓகே, கொஞ்சம் கேப். கேப்டன் சீட்டுக்கு போங்க. நீங்க நெக்ஸ்ட் யார் வர போறா வரையறதுக்கு? ஓ வேணா நானே வரேன். ஐயோ விஜய் அண்ணா 5 தான் முடிஞ்சிருக்கு. மரம் நினைச்சோம். கரெக்டா வரைஞ்சிருவல்ல. சூப்பர். ஈஸியா 3, 2,
1 your time starts now. பப்பா ஏய் பானை மனசாட்சி இல்ல வீடு வீடு செல்ஃபி செல்ஃபி புள்ளையா ஏய் வாசலுக்குள்ள போறது செல்ஃபி புள்ள செல்ஃபியா ஏய் என்ன அது ஒரே சரி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ப்ளீஸ். இது போன் இது வந்து லைக் கையில வச்சு போட்டோ எடுக்கிறோம். யார் கண்டுபிடிச்சாரு? மாமனிதன் இந்த டீம்ல இருக்க ஒரே ஒரு பிக்சாலிட்டி தான். அப்பா பொம்மை மட்டும் பேய் மாதிரி இருக்கு பட் ஓகே. இது யாரா எவ்வளவு தொப்பன்னு சொன்னானே எனக்கு காதுல விழுந்தது. எங்க எந்த ஆங்கில நீதானா? பிளாட்டான ஆப்ஸ்ல தொப்பில். ஓகே மனசு ஃபுல்லா அங்கதான் இருக்கு. இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டே இருந்தா பாக்குறதெல்லாம் அப்படிதான் தெரியும். தேங்க்யூ so much. நன்றி தேங்க்யூ. ஸோ கரெக்டான ஃபைனல் சுச்சுவேஷன்ல வந்து நிற்கிறோம். உங்களுக்கான லாஸ்ட் கொஸ்டின் இது. சப்போஸ் நீங்க இது கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த ரவுண்டோட வின்னர். மிஸ் ஆச்சு அப்படின்னா டைல வந்து நிற்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நான் பார்ப்போம். ரெடி? யார் வர போறா இந்த வாட்டி? எனக்கு தெரிஞ்ச சிபிராஜ். ரேஷ்மா ஆல்ரெடி நீங்க வச்சு நிறைய ஜெயிச்சிட்டீங்க. சிபிராஜ் வச்சு ட்ரை பண்ணுவோம். சரி அவங்க வந்து அஞ்சலி பாப்பாவை அஞ்சலி 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 சின்ன கண்மணி கண்ணே அஞ்சலி 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 1 your time starts now. பாப்பா என்சா ரியாக்ஷன்லயே தெரிஞ்சிச்சு குடிக்க போறோம். அலே சொல்லிது பார்த்தா டீம் தான் போல இருக்க. சொல்லக்கூடாது. நாங்க வேணா இதே குடிச்சிரோம். வர தெரியுது இல்ல எடுத்து வச்சுக்கிறோம் நாங்க. தெரிஞ்சு போச்சு. ஆரம்பிக்கிறதுக்குள்ள 20 செகண்ட் போறோம். அம்மா எம்டியா வச்சிருக்க. வர நீ என்ன எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? 30 seconds more. 30 அம்மா seconds. என்ன பண்ற? அந்த போல எடுத்து உங்க வீட்டுக்கு போ. பறஞ்சு பொறுமையா எடுத்துவா. கண்ணு நிலா கண்ணுக்குள் 100 நிலவு. சூப்பர். லாஸ்ட் 10 seconds. கண்மணி ஒரு கல் ஒரு கண்ணாடி. கண்மணி இன்னொரு 10 செகண்ட் கூட நான் வாங்கி கூட தரேன். நீ எனக்கு எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணா வரஞ்சேன்னு நீ இப்ப சொல்ற. இத வரேன்னு நான் பார்த்துட்டு எனக்கு அது தெரியல எப்படி போடு. உண்மையில ஒரு கண்ணு ஒரு சத்தியமா தெரியும். பனிஷ்மெண்ட் டான்ஸ் ஆடும். அதான் ஓமேல வர வரேன்னு சொன்னாங்க. தப்பு தப்பா வரேன்னு இருக்கிறேன் நானு. ஆனந்த நெஞ்சில் வண்ணம் அன்பனும் கூட ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் அன்பன் குடையை நீட்டுகிறாய். ஒரே ஒரு சில நேரங்கள்ல
ஒரு சில கஷ்டங்கள்ல தான் நம்மள சுத்தி எத்தனை கேடிங்க இருக்குன்றது தெரியும். நீ தோத்து போயிட்ட லாஸ்ட் கேள்விக்கு. அது தெரியாம பாட்டு போட்டாங்கன்னு அந்த பொண்ணோட டான்ஸ் யாரு நீ பாட்டு போட்டாலே ஆடிறிய? எதுக்கு நீ ஆடுன ஃபர்ஸ்ட்? ஐயா பொண்ணு வந்தாலே ஆடிறாரு ஐயா அவரு. பொண்ணுன்னு சொன்னாலே ஆட ஆரம்பிச்சாங்க. நீ ஆடின பாவத்துக்கு உன் டீம் குடிக்கிட்டோம். Yes, yes, yes. நேத்தரா போட்டு வச்சீங்க இதுல. ஆனா எனக்கு தெரிஞ்சு எதுக்குமே அசராம இருக்கிறது ரேஸ்டா மட்டும் தான். வேற அடுத்த ரவுண்டு வேற அசால்ட் பண்றிய. பக்கத்தெல்லாம் பொண்ணு கண்ணே வெளியே வந்துச்சு. சிலுக்குது. இருக்குதா எங்க? ஐயோ ஏன் டிஸ்கஸ் சாப்பிட்டீங்க? எங்க சிலுக்கு? எங்க சிலுக்கு? சிலுக்கு எங்க? ஐயா ஓடி போ. எங்களுக்கு சிலுக்கு எங்க? சிலுக்கு. நீ பாரு சிலுக்கு வந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிச்சோம்னா சிலுக்கு ஓடிடும். இல்லைன்னா அது ஆபத்து. ஏய் காலா காலை வெட்டுங்க உன்னை வாங்கி. ஸோ கேப்டன்ஸ் ரெண்டுடைய எக்ஸ்ட்ரானரி சப்போர்ட்னால என்ன பண்ணியிருக்கிறோம், ஃபர்ஸ்ட் ரவுண்டு ரெண்டு பேருமே ரெண்டு கேள்வி கரெக்டாக பதில் சொல்லிருக்கீங்க, 2 தப்பா சொல்லிருக்கீங்க அப்படின்ற காரணத்தினால் 2 டீமுக்குமே ஸோ வின்னிங் டீமுக்கு வந்து 10,000 டோட்டலாக கொடுப்போம். இப்போ என்ன பண்ணுறோம், அந்த 5,000 பிரிச்சு இந்த டீமுக்கு 5,000 இந்த டீமுக்கு 5,000 ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, அடுத்து ஆட போகிற ரவுண்டு பயங்கர டஃப்பான ரவுண்டு. ரவுண்டோட பேரு ஒய் பிளட் சேம் பிளட். ரூல் சொல்லிடுறேன், ரொம்ப ரொம்ப சிம்பிள். 2 பேரும் வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல நிற்பாங்க. உங்களுக்கான சாங் ப்ளே ஆகும். சாங் ப்ளே ஆக ஆரம்பிச்சப்போ நடுவில் மட்டும் லிரிக்ஸ் வந்து கட் பண்ணியிருப்போம். கட்டான இடத்துல லிரிக்ஸ் நீங்கள் கரெக்டாக பாடணும். ஸோ நடுவில் என்ன பண்ணுவாங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு, அடிக்கிறதுக்கு, உங்களை டார்ச்சர் பண்ணுறதுக்கு ஆப்போனன்ட் டீம்லேருந்து 3 பேர் இறக்கும். அதில் கேப்டனும் ஒருத்தர் கண்டிப்பாக வருவார். அது இல்லாமல் 2 பேர் வருவாங்க. அந்த 3 பேரும் இங்கே இருக்கிற பயங்கரமான இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு உங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்க, அடிப்பாங்க. அதை தாண்டி எவ்வளோ அழகாக லிரிக்ஸ் நீங்கள் பிடிக்கிறீங்க, எவ்வளோ அழகாக பாட்டை நீங்கள் பாடுறீங்கன்றதை பார்த்து யார் வின்னர்ன்றதை செலக்ட் பண்ணுவோம். சரியா? யார் நல்லா பாட்டு பாடுவா, நிறைய பாடல்கள்லாம் கேட்பா, டீம் பூவை பூச்சிடுவாள்ல? கார்த்திக். ஓகே, நல்லா கார்த்தி ஒருத்தர், இன்னொருத்தர் கார்த்தி இல்லாம நம்ம ரேஷ்மா சூப்பரா பாடுவா. ரேஷ்மா நல்லா பாடும். இந்த சைடு யார் நல்லா பாடுவா? புலி பாடுவார். பொண்ணு புலி, தலைவி சாயா சாய். ஸோ இப்போ நீங்க 2 பேர் வர போறீங்க. டிஸ்டர்ப் பண்றது இந்த சைடு கேப்டன். உங்க கூட யார் 2 பேர் வர போறா? மீ. அதான் இந்த பாப்பா. ரெடி, வாங்க. புலி அண்ட் சாய் ரெடி? ரெடி. ஃபர்ஸ்ட் பாட்டு உங்களுக்கு என்ன வருதுன்றத பார்க்க போறோம். அஞ்சலி பாப்பா, are you okay? ஓகே. புரியுதா? புரியுது. டெலிவா சாங் ப்ளீஸ். ஏய் சரியான பாட்டு கரெக்டா பாடு. தெரியாது எனக்கு இந்த பாட்டு. கரெக்டா பாடு. அப்படி போடு 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 அசத்தி போடு கண்ணால, இப்படி போடு 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 இழுத்து போடு கையால. தோட உருக்குத்தா உப்பு மூட்டை எரிக்கிறேன். தோட கண்ண பத்தியா யாட வர இந்த நட போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த நட போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. இந்த நட போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? அப்படி போடு 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 அசத்தி போடு கண்ணால, இப்படி போடு 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 இழுத்து போடு கையால. ஐயோ வாங்கடா பாத்துக்கலாம். யோ கேப்டன், கர்ம கர்ம. என் மனசுல நீ இருக்கிறியே. ஏய் இப்ப பாடு, இப்பவே பாடு. அட என்னடா என் வயசுல நீ இருக்கிறியே. பாடி தொலையுமாடா. ஏன் உசுர நீ துடிக்கிறியே, ஏ அழகி என் வயசுல நீ படுத்துறியே, மெதுவா என் கழுத்துல பொண்ணோட கொண்டாங்க பகவதுனா கடிக்க.
கொஞ்சம் வேணுமா இந்த வயசு போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த வயசு போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா பாடு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. பாத்தடா நீ கஷ்டப்பட்டத. ஒரு நிமிஷம் இங்க வாங்கல, உங்களுக்கு ஒரு 4-5 கேள்வி மட்டும் கேட்டுக்கிறோம். இன்னைக்கு முடியெல்லாம் கலையற அளவுக்கு ட்ரெஸ் எல்லாம் கசங்குற அளவுக்கு நீங்க ஆப்போனன்ட் டீம் டிஸ்டர்ப் பண்ணிருக்கீங்க. இங்க பாருங்க, டிஸ்டர்ப் பண்ணணும் முடிவாயிடுச்சு. அது எப்படி பண்ணா என்ன? எதுக்கு தூக்குனீங்க? இங்க பாருங்க, எனக்கு இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்றதெல்லாம் பிடிக்காது. மத்தவங்கள தூக்கி வளர்த்து விடுறதா எனக்கு பிடிக்கும். வீக்னஸ் வெளியே உனக்கு பின்னால வீராப்பு தேவையில்லை. விஜய், முதல்ல வந்து இந்த ஷோ விட்டு தூக்கிருக்கியா? ஐயா, வயசுல பெரியவர் நீங்க, போய் உட்காருங்க. சரி ஐயா, ஐஸ் கட்டி எடுத்துட்டு உங்க டீம் மெம்பர்ட்டே போனீங்களே, எதுக்கு போனீங்க? அதுவும் ஒரு ஷாட்டுக்கு பாத்துறோம். ஐஸ் கட்டி உள்ளுக்குள் உருளுது நீ வந்து கண்ண வச்சா. எனக்கு மத்தவங்களுக்கு ஐஸ் வைக்க பிடிக்காது. அதனால நம்ம டீம் நம்ம பொண்ணு அதுக்கு ஐஸ் வச்சுட்டேன், அவ்வளவுதான். ஒன்னு சொல்லிடுறேன், காலா கட்ட போறான்னா மலேசியா மலைக்குரம் கட்ட போட்டுருக்காங்க. யாராவது கேட்டீங்களா? இங்க பார், நான் ஏன் அப்படி பண்ணேன்னா, அந்த வரியெல்லாம் உனக்கு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அதனாலதான் உன்னை தூக்கி அந்த வரியெல்லாம் காட்டினேன். அது போய் தப்பா சொல்றேன். அட லூஸ், அந்த வரியில இல்லாதான் நாங்க பாடணுமே, அதுதான் கேமே. அப்படியா? அத சொல்லவே இல்லையாமா அவன். நீ எங்க கேட்ட? சொல்லும் போதெல்லாம் கட்டி பிடிச்சிரியா? நான் தப்பு பண்ணேன். ஓகே, தேங்க் யூ. முடிஞ்சிருச்சு. ரொம்ப நேரம் இங்க இருக்கீங்க. இல்ல மடிச்சிட்டாங்க அவங்க. போ. இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. இவன் திருந்த மாட்டாயா? இவன் திருந்தவே மாட்டான். சோ உங்க சைடுல இருந்து பாட வர போறது ரேஷ்மா அண்ட் சிபிராஜ். சோ டிஸ்டர்ப் பண்றதுக்கு கேப்டன் உங்க டீம்ல யார் வர போறா? கொடுத்துருக்காங்கல்ல, திருப்பி கொடுக்கணும். சாய், சக்தி அண்ட் மீ. நீங்க கண்டிப்பா வரணும் ப்ளீஸ். உங்க டீமோட வாங்க. 3, 2, 1 மியூசிக் ப்ளீஸ். விஜய் பேசிட்டு இருக்கீங்க, என்ன பண்றீங்க? ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. எதுக்கு கை போட்டு நின்னு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஃபீலிங், ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பாடிட்டு இருந்தேன். அந்த பாட்டு போடவே இல்லையே. நான் மனசுக்குள்ள மைண்ட் வாய்ஸ்ல போட்டுட்டு இருந்தாங்க. அந்த பாட்டுல ஏதோ அம்பிகா என்ன சுக்கா ரொட்டி என்ன ஃப்ரெண்டு வீரமணி தாக்கா ஃப்ரெண்டு நான் ஃபீல் ஆயிடுச்சு, சோகத்தை சொல்லிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். ஃப்ரெண்ட் உங்களுக்கு ஓகேவா அம்பிகா மேடம்? ஊன்றே ஆனா கை போடுற ஊன்றே. அதுக்கும் கை போடுங்க. ஒண்ணு செஞ்சியா கை போட சொல்லுது, அந்த பொண்ணுதான். எங்க கூட்டிட்டு போற? இது போடா. டிஸ்டர்ப் பண்ண வர. மனுஷன் அவங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. விஜய் ஏஞ்சிக்கிறதுக்கே வக்கு இல்லையா? ஆனா 9 பொண்டாட்டி கேக்குதான். இந்த அவமானம் உனக்கு தேவையா? சந்திரமுகில நான் போட்ட டயலாக், நீ போட்ட டயலாக் இப்ப உனக்கே போட்டுருக்காங்க. பிராக்டிஸ் பண்ணி பாக்குது அந்த பிள்ளை. இதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல லக்க போ. உன்ன போட்டாருயா. அது கால ஒரு கைஸ் தான் உனக்கு தெரியாதா? என்ன எந்திரிச்சு நிக்கிறியா? சுக்காரோடி தலையா எங்கடா போட்டு விட்டேன்? நீ இந்த பக்கம் வரியா? இல்ல நீ அங்க. ஓ இது ஷிஃப்ட் பேசிஸ்ல வேற போயின்னு இருக்கு. யார் எங்க நிக்கிறது? பேர் மட்டும் சி சூப்பர் ஃபேமிலி. ரொம்ப ஒஸ்டா போயின்னு இருக்குது ஃபேமிலி. சண்டை இருக்க கூடாது.
நானே நடுவில் வந்து நிற்கிறேன். தள்ளி கோ கோ கோ. சூப்பர். மியூசிக் ப்ளீஸ். Baby ma, come on. Woo! இந்த பொண்ணு எவ்வளவு கிச்சு சொல்றேன் இல்லப்பா. பரதேசி நாய கண்ணாடி காலாயா காலாயா இவங்க எல்லாம் அடிக்கிறாங்க ஐயா. இங்க காலாயா அடிச்சு அழியாட்ட தடிக்க வருவேண்டா. ஜட்டி போலடா நீ. போட்டுக்கண்டா. அநியாயத்தை தட்டி கேட்க வருவேண்டா. இப்ப எதுக்கு வந்திருக்க? என்ன ஆச்சு? என்ன நம்ம பக்கம் திரும்பிட்டா? எதுவும் கை நீட்டுவானோ? எங்க தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. ஒரு சரி வா. என்னப்பா நமக்கு இந்த எபிசோடு வேணுமா? இந்த ஷோ வேணுமா? இப்படி இல்லாம நம்ம காமெடி பண்ணி என்னடா பண்ண போற வாழ்க்கையில? போய் நின்று போ. எதுக்கு அவங்க கண்ணாடி நீயே உடைச்சா? அவன் கண்ணாடி நினைச்சு உடைச்சம்பா. நாயகரே வேற லெவல். அது ஏன் கண்ணாடி? ஐயா உங்க கண்ணாடி எங்க போடுங்க. இது வரைக்கும் சண்டைக்கு போய் வேற எவனா அடிச்சு உடச்ச கண்ணாடி எல்லாம் பாத்துருவாங்க. நீயே போட்டு நீயே உடச்சிட்டியா? எதுக்கு உடச்ச? அவன் கண்ணாடி நினைச்சு காலை எடுத்து உடைச்சேன். அப்புறம் பார்த்தா அதான் தெரியுது இது ஏன் கண்ணாடி. வேலுபாய் எதுக்கு அடிச்சிங்க? அநியாயம் பண்ணா வேலுபாய் இல்ல ரூம்பாய் தார்பாய் எல்லா பாயும் அடிப்பேன்டா. இந்த மாதிரி கவுண்டர் அடிப்பீங்க. சரி எதுக்காக திடீர்னு வந்து அடிக்க ஆரம்பிச்சீங்க? என்ன தவறு பண்ணா? அநியாயம் பண்ணா. என்ன பண்ணா? சரினா கிட்ட போய் அந்த பெரிய ஐஸ் கட்டி எடுத்து போட பார்த்தான். சரியா? ஓ ஒரு நிமிஷம் சரியா? இங்க வாமா.
இங்க வெளிய வா வா சீக்கிரம் வா. நான் பண்ணது வன்முறைன்னா அப்ப இந்த பொண்ணுக்கு அவன் பண்ணது என்னையா பேரு? என்ன உங்க பேத்தியை கூட்டிட்டு போங்க. ஐயா இந்த பொண்ணை இவன் இப்படி தூக்குனாயா? அப்படி தூக்கல. அப்படியே நான் தூக்குனால என் டீம்ல தான் நான் தூக்குனேன். உங்க டீம்ல தூக்குனா மாத்தணும். எல்லாத்தையும் மாத்தணும். இவர் இப்ப இல்லன்னா எப்பவுமே இல்ல. தயவு செய்து போயிடுறா முடியல. போடு கறிக்கரை மாற்ற மாதிரி தொங்க விட்டுருவேன். நீயும் போயிடுறியாப்பா சாமி. ஏய் ஒரு நிமிஷம். ரஜினி கண்ணாடி இல்லாம நல்லா இருக்காது. கெட்டப் சரியா இருக்காது. ஒரு கண்ணாடி கண்ணாடி மட்டும் யாரா ப்ரொடக்ஷன் வந்து தாங்க. அப்ப ரஜினி மாதிரி ஆயிடு வர உடனே கொடுங்க. இப்ப பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. நல்லா இருக்கா? நல்லா இல்ல பாப்பா பயப்படுதுல. கண்ணாடி உங்களுக்கு வாங்கி தரேன் சரியா? மாத்தணும். எல்லாத்தையும் மாத்தணும். போறதுக்குள்ள இந்த கண்ணாடியை மாத்தணும். மாத்தி தொலைறேன். என்ன பண்றது? ஒய் பிளட் சேம் பிளட். இந்த ரவுண்டோட வின்னர் யாரு அப்படின்னு பாக்குறதுக்கான டைம் இது. அது யார் யார் எத்தனை கரெக்டா பாடிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது பூவை பூச்சுரவா டீம் 9 இடத்துல 2 இடம் மட்டும் தான் கரெக்டா பாடி இருக்கீங்க. மீதி எல்லா இடத்துலயும் தப்பு இருந்தது. இந்த சைடு அப்படியே திரும்பி ராஜாமங்கலை பார்த்தா பயங்கரமா டஃப். இந்த சைடுல அந்த அளவுக்கு அடி வாங்கியும் 5 இடத்துல கரெக்டா பாடிருக்கீங்க. சோ இந்த ரவுண்டோட வின்னர் டீம் ராஜாமங்கல். இந்த ரவுண்ட்ல வின் பண்றவங்களுக்கு 20,000 கேஷ் பிரைஸ் காத்துட்டு இருந்தது. சோ 20,000 ரூபாய் உங்களுக்கு வந்துரும். ஆல்ரெடி கையில 5,000 ரூபாய் இருக்கு. டோட்டல் 25,000 உங்க கையில இருக்கு. நீங்க போன ரவுண்ட் வாங்கின அதே 5,000 ரூபாயோட உடஞ்ச கண்ணாடியோட இந்த ஒஸ்டான டீமோட இதே மாதிரி டிராவல் பண்ணிருக்கீங்க. ஆனா தப்பு இல்ல. அடுத்தது இது எப்படி வேணா மாறலாம். இந்த மாதிரி பல குழந்தைகள் விளையாண்ட கேம்ஸ் வச்சு எங்க கேப்டன்ஸ் புதுசா 2 கேம் யோசிச்சிருக்காங்க. அதுல முக்கியமான கேம் இந்த கேம் வண்டியை தள்ளு பாயிண்ட் அல்லு. இதான் நீங்க நெக்ஸ்ட் ஆட போற ரவுண்ட். உங்களுக்கு வந்து ஒரு கேப் கொடுப்போம். அந்த கேப் மேல ஒரு நீடில் இருக்கும். ஒரு சைடுல இருந்து ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணுவாரு. இன்னொரு சைடுல அந்த வண்டியில உட்காந்துருப்பாரு. அவர் தள்ளி விடுற ஸ்பீட்ல ஒவ்வொரு பலூனா நீங்க உடச்சிட்டே போகணும். எந்த டீம் எத்தனை பலூன் அதிகமா உடைச்சிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். சப்போஸ் 2 பேரும் 5 பலூன் தான் உடைக்கிறீங்க 6 பலூன் தான் உடைக்கிறீங்க அப்படின்னா எவ்வளவு டைம்குள்ள உடைச்சிருக்கீங்க அப்படின்றத பார்ப்போம். சரியா? எனக்கு தெரிஞ்சு நீ எல்லாம் அந்த வண்டியே எல்லாம் உடைக்கலாம். ஒயிட்டுக்கு டவுட் சொல்லு. ஒரே புஷ்ஷா இல்ல போயிட்டு வரலாம். அதாவது ஒரு வாட்டி புஷ் பண்ணா ரிட்டர்ன் வரும்போது உடைச்சிட்டே வரணுமா? ஆமா. இல்ல நீ போகும்போது உடைக்கலாம் வரும்போது உடைக்கலாம். போகும்போது உடைக்கணும். ஓ டைமிங். ஓகே ஓகே எல்லாமே உடைச்சு முடிக்கணும். அவ்வளவுதான். ஓகே டன். புரிஞ்சுச்சா? இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சூப்பர். சோ கேப்டன் நீ ஒரு டெமோ லைட்டா காட்றீங்களா? டெஃபினெட்லி. கிரீஷ் டப்பாவை எப்படி ஓடுச்ச? அதாவது நான் முத வாழ்க்கை ஆரம்பிச்சது பஸ்ல தான். அத மாதிரி வண்டி வந்து ஓடிட்டே ஏங்க. சோ இதுதான் கேமோட ரூல். வண்டியை தள்ளு பாயிண்ட் அல்லு. என் கேப்டன்ஸ் எப்படி இதை பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்றது உங்களுக்கு அடிச்சு காமிச்சிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ நீங்கள் களத்தில் இறங்க போறீங்க ஆட போறீங்க. ஓகே தானே? ஸோ இந்த சைடில் இந்த டீம் பூவை பூச்சுடுவா இதுக்கு 5,000 தான். இதுக்கப்புறம் தான் நம்ம காசு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். இந்த ரவுண்டில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சே ஆகணும். ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு அதிகமான காசு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி 25,000 கையில் வச்சிருக்கீங்க. ஸோ பயங்கரமாக டஃப் கொடுக்குது சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ யார் வண்டியில் உட்கார போகிறா யார் அதை தள்ள போகிறா? உங்கள் டீம். நான் இழுக்க போறேன். இவங்க வண்டியில் இருப்பாங்க. நீங்கள் அந்த வண்டியில் போகிறீங்க. அஞ்சலி பாப்பா ஐயோ ஓகே. ஹெல்மெட்லாம் கொடுத்துருவோம். போட்டுன்னு போனோம். இதை பார்க்குறேங்க. இதை பார்க்குறேன். அதை வந்து பார்த்துன்னு இருக்கேன். இப்போ பார்த்துருவோம். இந்த சைடில் எங்க டீம்ல இருந்து யார் ஆட போறீங்க? நான் தான் கேப்டன். நான் தான் கேப்டன். எங்க டீம் வந்து யார் ஆட போறாங்கன்னா சக்தி யாருன்னு சொல்லு. இதானா சொல்ல வந்தேன். பரசரும் அவங்க தான். பரசனும் பரசனோட தண்ணி சரசு. மீனா 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 லீலா லீலா மீனா இல்ல. நீ ஃபர்ஸ்ட் டீம் மெம்பர்ஸ் பேர்லாம் மனப்பாடம் பண்ணுங்க கேப்டன். அதுக்கப்புறம் நம்ம போவோம். ஓகேவா? சோ ஆட போறது யாரும் அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க. ஆமா. நம்ம எப்படி யாருன்னு தெரியாம பார்க்க போறோமோ உங்க கேப்டனும் அப்படிதான் பார்க்க போறாரு. ஓகே வாங்க பாரு சார். Your time starts now. பாரு ரெண்டு காலை முட்டை வச்சுக்கல. சைடுல முட்டை வச்சுக்க கால. இங்க பாரு. ஹலோ நீ சூப்பர். பலூன் எங்க இருக்கு பாரு ஃபர்ஸ்ட். பலூன பக்கமா எந்திரி. மீனா பலூன பார்க்காத. இங்க பாரு. ஹெல்மெட் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. கம் ஆன் get up. மீனா ஜம்ப். ஜம்ப் பண்ணு. Come on.
மை காட் ஜம்ப் இங்க வா மீனா ஜம்ப் பண்ணு இங்க வா ரெண்டு கால இதுல முட்டை வை ரெண்டு கால் எஸ் எஸ் கம் ஆன் டோன்ட் சீட் முடிஞ்சிச்சு லாஸ்ட் 2 மினிட்ஸ் ஜம்ப் இந்த ரெண்டு கால இதுல முட்டை வை ரெண்டு கால கம் ஆன் கெட் அப் சூப்பர் குட் மீனா ஜம்ப் ஏய் வண்டி போ வண்டி போவா வண்டி போ அடுத்து குட்டிமும் போ நல்ல ரைட் கம் ஆன் மீனா ஜம்ப் பண்ணு மீனா இங்க வா நிக்க கூடாது வண்டி நிக்க கூடாது ஓடி Okay. Last 1 minute. Oh yeah, hey, super. Last 30 seconds. Push. Last. ஒன்னு பார்க்காத. Come on, last. மீனா ஜம்ப் பண்ணு நீ இருங்க Come on, jump. ஜம்ப் மீனா கால வச்சுக்க Nice try. Super. Well played. ஸோ டீம் ராஜா மகள் கொடுத்துருக்க 180 செகண்ட்ஸ்ல எல்லா பலூனையும் உடைப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் ஒரு பலூன் மிஸ் ஆயிடுச்சு, இன்னொரு பலூன் கீழே விழுந்துருச்சு. அதே கவுண்ட் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இவங்களை விட அவங்க பார்த்து பிளானிங்ல ஹெவியாக பண்ணி வச்சிருக்கிற காரணத்தினால் கேப்டன் வேற ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காரு. அவர் சொன்னது எதையுமே ஃபாலோ பண்ணாமல் ஆடினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 30 செகண்ட் எல்லாத்தையும் உடைக்கலாம். ஸோ அதை சேவிங் என்ற நம்பிக்கையோட உங்களுக்கு விட போகிறோம். சிபிராஜ் ரெடி? ரெடி. ப்ளீஸ் கம். Same 180 seconds. 3, 2, 1. Your time starts now. இதே கண்டினியூஸ் பண்ணு. கம் ஆன் அன்ஷா. ஊசி மொக்கையா இருக்கியா? டீம் அப்படி இருக்கு. நல்ல பார்க்காத, அப்படியே நில்லு. ஹென்சா பலூன் பார்க்காத ஹென்சா. நேரம் நில்லு. Faster. இழு. Entra, countdown entra. குனி குனியாதா குனியாதா அப்படியே இரு. ஹென்சா அப்படியே நில்லு. ஹென்சா அப்படியே நில்லு. குடிங்க. புஷ். ஹலோ பாஸ் ப்ரோ ஃபாஸ்ட் போ. Hey, captain. திவாகரனா. பாஸ் போ. ஏதோ சொன்னியம்மா. Countdown. அவ உடைய மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? Last 10 seconds more. கீழே ஆஷா அண்ணாந்து பாரு மேல. திவாகர். 5, 4, 3, 2, 1. Time up. டீம் பூவே பூச்சுடுவா.
ஆனா போறதுக்கு முன்னாடி அவ்வளோ ஸ்ட்ராட்டஜி. நம்மளோட அவங்க ஹைட் கம்மி, நம்ம ஹைட் அதிகம்ல, இப்படி பண்ணாலே உடஞ்சிரும்பா. அது ஒரு கேட்டேன். அதுக்கப்புறம் அப்படி ஹலோ நான் பேச மாட்டேன், நான் எப்படி ஆடுறேன்றத மட்டும் பாருங்க. புரியுதா? பிசிக்கலி நான் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணேன். முன்னாடி சொல்லுங்க சாந்தினியை கேன்சல் பண்ணி இவங்க கூட்டிட்டு வந்தேன். பாராட்ட மாட்டீங்களே. நல்லா இருந்து சூப்பர். பாராட்டு. சூப்பர். ஆக்சுவலா பாக்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், அங்க உட்கார்ந்து பண்ணும்போது தான் ரொம்ப கஷ்டம். ஓ இது தெரியல பாரு. ஈஸி. இது யாருக்குமே தெரியல பாரு. ஐரே இந்த பொண்ணு கஷ்டம் இல்ல, இந்த பொண்ணை வலிச்சான் பாரு, அவனுக்கு தான் கஷ்டம். பாகுபலி மாதிரி நான் கையில வலி என்று அவனால முடியல. என்னப்பா எங்க டீம் ஆள எப்படி சொல்லிட்டீங்க? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. பாகுபலி தான் சொன்ன. பாகுபலி மொத்த செட்டையும் உடைச்சிட்டு போயிருப்ப நீ. செட்டுக்கே வேலை வந்திருக்கும். உனக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுற, நீ என்னன்னா கலாய்ங்கற. பட் எனிவே இந்த ரவுண்ட் நீங்க வந்து தோத்துருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு விஷயம், நல்ல விஷயம் அட்வைஸ் பண்ணிருக்கீங்க. செட்டை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போடணும், வண்டி இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும், உடையாத மாதிரி எல்லாம் சேர்ந்து வரும்போதே வேற வேலையை காமிச்சாங்க. ஞாபகம் இருக்கா? ஆமா, எனக்கு வேற பயம், நீ சும்மாவே கீழே ஊந்துருவ, இதுல இருந்து ஊந்துருவேன்னு. ஸோ அவ்வளோ பயத்தோட அஞ்சலி பாப்பா ஒரு த்ரில்லிங்கான கேம் தான் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எவ்வளவுதான் உங்களுக்கு தேங்க்யூ பாராட்டுலாம் சொன்னாலும் இந்த ரவுண்டோட வின்னர் டீம் ராஜா மகன். கையில பூட்டு, கழட்டலனா வேட்டு. இது வரைக்கும் நீங்களாம் நிறைய விளையாடுவீங்க, உங்க கேப்டன்ஸ் கூட துணையா நின்றுப்பாங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டியா மாறி நிக்க போறதே உங்க கேப்டன்ஸ் தான். என்ன அதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப அநியாயம். எனக்கு பிடிச்சிருக்கு, நெஞ்சமெல்லாம் வண்ணம் பல ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லையா? இல்ல நீ அது நிக்கிறது. கேமோட ரூல்ஸ் என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தா, டீம்ல இருந்து 2 பேர் வரணும், ஒரு பாய் ஒரு கேர்ள். பையன் வந்து டீம்ல வர அந்த ஃபீமேல் லீடை மேலே ஹோல்ட் பண்ணுவார், தன்னோட தோளில் தாங்கி கொண்டு போய் ஒவ்வொரு பலூனா உடைக்கணும். உடைச்சா அந்த பலூனுக்குள்ள ஒரு கீ இருக்கும், அந்த கீயை வச்சு நீங்க உங்க கேப்டனை ரிலீஸ் பண்ணணும். மொத்தமா 3 பூட்டு போட்டிருப்போம். இங்க 14 பலூன் இருக்கும். ஒரிஜினல் கீ 3 இதுல தான் இருக்கும். மீதில் எது வேணா இருக்கலாம். உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கலாம், தப்பான கீ இருக்கலாம், காலியா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். உண்மையான கரெக்டான அந்த ஒரிஜினல் கீயை கண்டுபிடிச்சு உங்க கேப்டன் ரிலீஸ் பண்ணணும். ஆயிரே இவங்க நல்லா விளையாட மாட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா விளையாட நல்லா இருக்கும்னு தான் சொல்றேன். சீக்கிரமா என்ன அந்த ஐஸ் கட்டி வந்து காப்பாத்துறீங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாம் இங்கே பேசுறீங்கன்னா அங்க போய் பேச முடியாது, கத்த மட்டும் தான் முடியும். நிக்க போறது ஐஸ்க்கு மேல. மனுஷன் ஆகிட்டு கேப்டன் நீங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன் போயிடலாம். சீக்கிரமா. ஏய் இவனுக்கு என்ன அவசரப்பட்டு அனுப்புறத பார்த்தா சீக்கிரம் திறக்க மாட்டானு போலுதுடா. புலி யார் அனுப்புறா? புலியும் மீனும். புலியும் மீனும். சூப்பர், வாங்க. ஏத்துறா, டக்கு திறக்கற. ரெடி. டேய் புலி, அண்ணன் இங்க போடு. டேய் இங்க போடா புலி. ஐயோ இவன் வேற கால வாங்க மாட்டானே. புலி சாவி எடுங்க, கவுண்ட் பண்ணுங்க. பா சூப்பர். ஓபன். புலி அண்ணனுக்கு சளி பிடிக்காத அளவுக்கு சீக்கிரம் அவுத்து விட்டுறா. ஐயோ செத்ததுக்கு அப்புறம் தானே ஐஸ் பாக்ஸ்ல வைப்பானுங்க. இவங்க சாவறதுக்கு முன்னாடியே வைக்கிறாங்களா? சாவறதுக்கு தான் வைக்கிறாங்க. என்னடா தொலாவுற? டேய் ஆடுடா. அதான் சொல்றேன், டூப்ளிகேட் கீழ இருக்குன்னு. தூக்கி போடு. நெக்ஸ்ட். டேய் சீக்கிரம் வாடா. நாசமா போச்சு. அந்த சாவி கிடைக்கிறதே கஷ்டம், இதுல வேற உடைச்சு மேல. டேய் சீக்கிரம் வாடா, ரத்த ஓட்டம் நிக்குதா? டேய் இந்த நேரத்துல பாத்துட்டாங்க. அது டைட்டா பிடிக்கிறது இருக்கட்டும், நீ முதல்ல தர. கொஞ்சம் வேற. ஸ்ட்ராங்கா இருக்கே கேப்டன். எது கெத்தா நிக்கிறேனா? எடுத்து குத்துறேன்யா. 1.5 நிமிஷம் முடிஞ்சிருக்கு. இன்னும் 1 நிமிஷம் இருக்கு. டூப்ளிகேட்டா? நெக்ஸ்ட். என்ன எத்தனை டூப்ளிகேட் சாவிடா வச்சிருக்கீங்க? யோக்கிய பயல, யாருக்கிட்ட நான் உன் சேட்டையை காட்டுறேன்?
என்னடா இது டூப்ளிகேட்டா டீச்சரா போனா ஒரு கூட்டு தம்பி எவ்வளவு நான் நிப்பேன் போனா சீக்கிரம் நான் இந்த கம்மம் கூட தாங்க இல்லை பந்தம் என்ன சொந்தம் என்ன போனா குதிரைப்படா என்னடா ரொமான்ஸ் பண்ணுகிற வர சீக்கிரம் நான் உத்தர உந்துடா தம்பி இப்ப சந்தோஷம் தானே தென்பாண்டி நான் இந்த வெறு பேத்துற வேலை வேணாம் போடா சேட்டையா நீங்க ரெடியா கண்டிப்பா உங்களுக்கு லைட்டா கொஞ்சம் பயம் இருக்கா இருக்கு இருக்கு ஓகே சோ உங்க டீம்ல இருந்து யார் வந்து ஆட போறா அவரும் சாந்துக்குட்டி ஐயா போயிடலாமா ஈஸியா இருக்கிற ஸ்டேஜ் பண்ணிட்டாங்க இதுக்கு மேல பேச மாட்டோம் 3 2 1 your time starts now பாப்பா come on வா இந்த காலாவோட கூட தரத்து காப்பாத்து வா 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 என்ன பண்ண போறா இருக்கு என்ன இவ்வளவு ஈஸியா போறானு சொல்லுங்க come on நல்லா சேட்டு நல்லா இருக்கு கேங்க இது இவ்வளவு ஈஸியா ஆறாங்க come on நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் உசுருக்கு வரணும் உல்லாசமா இருப்பேன் என்ன வேணா சந்தோஷமா இருப்பேன் ஏய் அவன் ஜாலியாகிறாயா இப்ப அடங்க மாட்டியா நீ சீக்கிரம் வா நீங்க ஜெயிச்சா மட்டும் தான் ஃபைனல் விளையாட முடியும் டக்குன்னு ஆடுங்க தாந்து மேக் இட் பாஸ் அப்பா ஏய் தம்பி கரெக்ட்டா பூட்ட பார்த்து தர எனக்கு பிடிக்காதுங்க தயவு செஞ்சு எனக்கு பிடிக்காது ஏ சோழமுத்தா போச்சா அப்பா கிளிந்தே பயனா என்ன தெரியுமா
ஓடா டேய். வா 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 வா. ஏய் பதட்டப்படாதீங்க. நீ கை வச்சா நீ என்ன பிடிக்காத, நீ தயவு செஞ்சு என்ன பிடிக்காத. நீ என்ன பிடிக்காத, நீ தயவு செஞ்சு என்ன பிடிக்காத. என் வாழ்வும் என் சாவும் உனக்காகவே உயிர் தந்து காப்பேனே என் காதலி. நீ என்ன பிடிக்காத, நீ தயவு செஞ்சு என்ன பிடிக்காத. நீ என்ன பிடிக்காத, நீ தயவு செஞ்சு என்ன பிடிக்காத. ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அன்பெனும் குடையை பாத்து போடுறீங்க. பாஷைகள் எதுவும் தேவையில்லை. கட்டபொம்மன் பேரோ கட்டழ ஆனந்த யாழை குழந்தைகள் பிடித்து இதெல்லாம் ரொம்ப ஓவர், அளவுக்கு மீறி போய்கிட்டு இருக்கு. தூரத்து மரங்கள் பார்க்குதடி போதும், நிறுத்திக்கிறோம். இதோட பூராத்தையும் நிறுத்திக்கிறோம். அவன் சும்மா இருந்தாலும் அந்த பொண்ணு சும்மா இருக்க அது மாட்டேங்குது. என்னையா பண்றது? ஜி சூப்பர் ஃபேமிலி அப்படின்னு ஆரம்பிச்சிருந்த ஷோ ஜி ஒரு மாதிரியான ஃபேமிலின்ற மாதிரி போயின்னு இருக்கு. இது எங்கெங்க போயிட்டு நான் போதோ தெரியல. பட் எனிவே இந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்கணும். ஏன்னா அச்சு திம்சம் பண்ணிட்டாங்க. டேய் கடவுளுக்கு யாருக்கு என்ன கொடுக்கணும் தெரிஞ்சிருக்கு. அவர்கிட்ட சாவி கொடுக்கணும்னு உங்களுக்கு சாந்திரியை கொடுக்கணும்னு தெரிஞ்சுதா? அடி வாங்க கஷ்டப்பட்டது அவரு, டான்ஸ் ஆடுறது நீ. எனக்கு காதலி, அவருக்கு அவருடைய பொண்ணு. எனக்கு காதலி, அவருக்கு பேச்சு. கொஞ்சம் ஒழுங்கா பேசு. அந்த கொலத்தாம பொறாமையில பேசு. ஃபேமிலி பிளானிங் தான். பட் எனிவே தேங்க் யூ so much கேப்டன். சூப்பரா ஆடுனீங்க. ஸோ கொடுத்த டைமுக்குள்ள இவங்க 2 கூட்டு ஓப்பன் பண்ணாங்க. அதே டைமுக்குள்ள நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, 3 ஓப்பன் பண்ணி கேப்டனை காப்பாற்றி இந்த ரவுண்டோட வின்னரா மாறி இருக்காங்க. ஸோ இந்த ரவுண்ட் கையில பூட்டே கழுத்துல நான் வேட்டு ரவுண்டோட வின்னர் டீம் பூவே பூச்சுடவா. இந்த ரவுண்ட்ல நீங்க வின் பண்ணிருக்க பிரைஸ் பண்ணி எவ்வளவுன்னு சொல்லிட்டு பார்த்தா 50,000 rupees. ஸோ டோட்டல் உங்களோட வேல்யூ 55,000. 55,000 உங்க கையில இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்
லாஸ்ட் டைம் இந்த ரவுண்ட்ல டை வந்திருக்கு. டை இந்த சென்ஸ் சேம் லெவலுக்கு வந்திருக்கு. நீங்களும் 55 இவங்களும் 55. ஸோ ஃபைனல் ரவுண்ட்ல ரெண்டு பேரும் ஈக்குவல் அமௌண்ட்டா டஃபா எனர்ஜி போட்டா மட்டும்தான் யார் ஜெயிக்க போறீங்கிறத பார்க்க முடியும். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மெகா டாஸ்க் உள்ள போறோம். எந்த டீமோட ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காலா டீம் ரெடியா இருக்கு. நாங்களே களத்தில் இறங்குறோம் அப்படின்னு. ஸோ ஜெயிக்க போறது யார் அப்படின்றது இப்பதான் டிசைட் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு ரொம்ப முன்னாடியே தெரியும். இதுக்கு முன்னாடியே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணிருக்கோம். ஸோ ஏதாவது ஒரு ஷேப் வந்து நீங்க அந்த சைட் போட்டீங்க அப்படின்னா சுத்தி லைட் தெரியும். அந்த கன்ஃபியூஷன் கட் ஆயிடும். 55,000 ரூபாயிலேருந்து உங்க கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகும். அந்த 55,000 வச்சு தான் நீங்க ஆட போறீங்க. ஸோ எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறீங்களோ அவ்வளோ அமௌண்ட் நீங்க சேவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ முதல் தடவையா இது வரைக்கும் நம்ம ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் பார்க்கும்போது ஃபைனல் ரவுண்டுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டோட 2 டீம் வந்துருக்குது. ஸோ 2 டீமும் எவ்வளோ பவர்ஃபுல்லான டீம் அப்படின்றது ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ராஜாமங்கல் டீம் அண்ட் பூவே பூச்சோடவா டீம். ஸோ இதில் யார் ஜெயிச்சிங்கனாலும் சரி, தோக்கிற டீமு அப்படியே தேங்க்யூ ஸோ மச் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. நாக் அவுட் ரவுண்ட் தான் இது. ஜெயிக்கிற டீமு செமிஃபைனலில் வந்து எங்க கூட நிற்பீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் பூவே பூச்சோடவா. நல்லா கேட்டு லெட்ஸ் வெல்கம் டீம். Three, 2, 1, your time starts now. Come on, Rishma, super. Fast, ரெண்டு காரா இருக்கு. 11 இருக்கு. 46,000 முடிஞ்சிருக்கு. $38,000 ரேஷ்மா. 38,000. 4 சிம்பிள் முடிஞ்சிருக்கு. 30,000 தான் இருக்கு ரேஷு. Oh, Lal, it's okay. Take your time. இன்னும் 7 more. 25,000 இருக்கு. 7 more. Come on, it's okay. Take your time. பதட்டப்படக்கூடாது. 18,000 தான் இருக்கு. 18,000 more. மாத்தி போடு. 10,000 more. 4 டிசைன் இருக்கு. Super. 5,000. 4,000. Time out. It's okay. மாத்தி போட சொன்னல. So team பூவே பூச்சோடவா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்கணும். ஏன்னா 55,000 வச்சு ஆடினீங்க. அந்த 55,000 ரூபாய் இருக்கிற டைம்குள்ள எவ்வளோ கவர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்ல பார்த்தா இருக்கிறதே 13 சிம்பிள் தான். அதில் 12 கவர் பண்ணிட்டீங்க. ஒன்னே மட்டும் தான் மிஸ் ஆயிருக்கு. அது ரேஷ்மா கொஞ்சம் அப்படி ட்ரை பண்ணி திருப்பி இருந்தீங்கன்னா பாஸ் ஆயிருக்கும் அந்த சைடு. பட் எனிவே குட் ட்ரை ரேஷ்மா அண்ட் டீம். சூப்பர். ஸோ 13 பண்ணி ஆகணும். அதே 55,000 தான் கையில் இருக்கு. 13 முடிச்சா நீங்க வின்னர். முடிக்கலன்னா உங்களுக்கு எத்தனை ரிசல்ட் என்னன்னு ஸோ பார்ப்போம். So ready darling, same 55,000 நீங்க இவ்வளவு நேரம் சேர்த்து வச்சிருக்க காசு அதே அமௌண்ட் கட்டி தான் ஆட போறீங்க. 13 சிம்பிளையும் கம்ப்ளீட் பண்ணோம். ஓகே, 3, 2, 1 your time starts now. ரெடி. இங்க வந்து கேப்டன் இங்க வந்துருங்க. ஸ்பீடு ஒன்னு முடிஞ்சிருச்சு. 2 சூப்பர். 2 முடிஞ்சிருக்கு. 48,000 கையில இருக்கு. நல்லா போடு மச்சான். 3 கம்ப்ளீட் ஆயிருக்கு. சம 4 கம்ப்ளீட் ஆயிருக்கு. 44,000 ரிமைனிங். இன்னும் ஸ்லோவா சொல்லு, கேட்காத மாதிரி. பாஸ் ஆகணும். 32,000 ஸ்பீடு. 32,000. அது உள்ள கம்ப்ளீட் டைம் இருக்கு. போடு. அது உள்ள போணும். தள்ளி விடுறா. போல. போய் லைட் எரிச்சாதான் கம்ப்ளீஷன். மச்சான் போணும் அது. 18,000 more. 60,000 more.
வந்து திருப்பி போறடா. ஏய் டைம் இருக்கு சீக்கிரம் 11 ஒரு 9 திருப்பி போறடா. 6000 போயா. ஏய் நீ கம்ப்ளீட் பண்ணு. 400. இது எங்க கோட்டை உள்ள வந்தா பேட்ட ஒரு விசில் ஒன்று அடிச்சாக்கா கிளம்பும் பேட்ட இங்க சிறுசு கூட பண்ணும் பெரிய சேட்டை இங்க பெருசுங்க வந்தாக்கா மாத்து ஜி சூப்பர் ஃபேமிலில லீக் 2ல நாக் அவுட் ரவுண்ட்ல யார் வின்னர் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த சைடு நம்ம ஒரு சேலஞ்ச் வச்சிருந்தோம். ரெண்டு சைடும் 55000 ரூபா இருக்கு. ஸோ அதே டைம் தான் ரெண்டு டீமுக்கு கொடுக்க போறோம். அதுக்குள்ள எத்தனை சிம்பிள் பாஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டோம். இந்த சைடு 13ல 12 காலி பண்ணிட்டாங்க. அந்த ஐஸ்கிரீம் மட்டும் ஒன்று மிஸ் ஆச்சு. இந்த சைடும் டஃப் கொடுத்தாங்க, ட்ரை பண்ணாங்க, மூச்சு வாங்குற அளவுக்கு நம்ம தம்பி ஆடி இருக்கிறான். ஆனா 4 சிம்பிள் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்குள்ள அமௌண்ட் காலி ஆயிடுச்சு. ஸோ இந்த வாரம் நாக் அவுட்ல வின்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டீம் பூவே பூச்சுடவா. ஆசை 100 வகை பால் 100 தும்பை பால் போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா ஆசை 100 வகை பால் 100 தும்பை பால் போதும் போதும் என போதை சேர்ந்து வர. இதே மாதிரி சூப்பரான செலிப்ரேஷன் பண்ணு எல்லாத்தோட உங்களை திருப்பி நெக்ஸ்ட் வீக் வந்து மீட் பண்ண போறோம். இதே மாதிரி ரெண்டு பியூட்டிஃபுல்லான டீமோட ஜி சூப்பர் ஃபேமிலி இப்போ லீக் 2ல இருக்கு. நாக் அவுட்ல இந்த வாரம் ஒரு டீம் வெளியே போகுது. இந்த ஒரு டீம் மட்டும் தான் உள்ள இருக்க போகுது. இந்த பியூட்டிஃபுல்லான ஷோ நீங்க தொடர்ந்து பார்க்கணும். நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் 4-3-44 கலர்ல சிரிச்சினே ஜாலியா சந்தோஷமா இருங்க. ஓகே ஜி சூப்பர் ஃபேமிலி பவர் பை பபிள்வால் ஆகி இந்தியாஸ் நம்பர் 1 வசந்தன்கோ ஸ்பெஷல் பார்ட்னர் 85 வருட பாரம்பரியமிக்க உதயம் HDRC கிசான் பீனட் பட்டர் புரோட்டீன் புதையல் ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்டி மற்றும் ஆல் நியூ நிசான் மேக்னைட் இக்னைட் யோர் கரிஸ்மா.